2024ஆம் ஆண்டு, அதாவது நடப்பாண்டில் ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை தராமலும், விவசாயிகளை வஞ்சிக்கும் பயிர் காப்பீடு நிறுவனத்தை கண்டித்தும் மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு கடந்த 20ஆம் தேதி காலை 10 மணி அளவில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. இதில் எழுப்பப்பட்ட கோஷங்களை பார்ப்போம். தமிழக அரசு அறிவித்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நிவாரணத்தை காலதாமதமின்றி உடனே வழங்கிடு. பயிர் காப்பீடு நிறுவனம் நேர்மையான முறையில் இழப்பீடுகளை கணக்கீடு செய்து இழப்பீடு தொகை மற்றும் பயனாளிகள் பட்டியலை உடனடியாக வெளியிடு. ஒன்றிய மாநில அரசுகள் பயிர் காப்பீடு நிறுவனங்களில் தற்போது கணக்கீடு செய்யும் முறையில் உள்ள குழப்பமான நடைமுறைகளில் உரிய மாற்றங்களை செய்திடு. பயிர் காப்பீடு நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்திடு. வேளாண் துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் அலுவலர்களை உடனடியாக இடமாற்றம் செய்திடு. வேளாண் பொறியியல் துறையின் சார்பாக மானிய விலையில் வழங்கப்படும் உபகரணங்கள் மற்றும் உழவடை இயந்திரங்களை அரசியல் தலையீடு இல்லாமல் பாரபட்சமின்றி பதிவு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கிடு. இவ்வாறு கோஷமிட்டனர். இதனை அடுத்து கரும்பு விவசாயிகள் சங்கம் மாவட்ட தலைவர் முருகன் கொதிப்புடன் பேசியதை பார்க்கலாம். அதனை அடுத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் துரைராஜ் விளக்கமாகவும் தீர்க்கமாகவும் திடமாகவும் பயிர் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை விலக்கி பேசியதை பார்க்கலாம். அரசுக்கு பாதகமாகவும் விவசாயிகளுக்கு பாதகமாகவும் அவர் 3 ஆண்டுகளாக செயல்படுகிறார். இதை மாவட்ட குறை தீர்ப்பு கூட்டத்தில் நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன். ஐயா சேகர்கிற பேர் வச்சிருக்கீங்க ஐயா, மக்களுக்கு சேவை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கார். அவர் 3 வருஷம் இருந்துக்கிட்டு விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்காம செய்கிறார். இதில் ஒரு பெரிய நல்ல நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்படும் இந்த மயிலாடுதுறை இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இவங்க கேட்ட கேள்வி அவங்கள மைண்ட் சொன்னது கூட அவங்களுக்கு தெரியும். தப்பு பண்ணது காப்பீட்டு நிறுவனம் ஜேடியும் காப்பீட்டு 2 நிறுவனம். அவங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்கனாக்கா, வருவாய்த்துறை தப்பு பண்ணியிருக்கு, புள்ளியர்கள் தப்பு பண்ணியிருக்கு. இவங்க கொடுத்த ரெக்கார்டை கரெக்டாக ரீசெக் பண்ணி அனுப்பணும் மட்டும்தான் அவங்க வேலை. செஞ்ச தப்பை பூரா இவரு செஞ்சுவிட்டு, அதாவது ஜேடி என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, மயிலாடுதுறை கீழே உள்ள வேலை செய்யறவங்க கூட மாட்டி விட்டுட்டு அங்கே மாவட்டத்தில் வேலை செய்யறவங்க கூட கும்பிடுறாங்க. எல்லா அதிகாரிகள்கிட்ட வேண்டியப்பட்டவங்க நேரடியாக சொல்ல அதிகாரிகளை இருக்க முடியல. அனைத்து அதிகாரியும் கும்பிடுறாங்க. இல்லைன்னு சொல்லி அந்த மாவட்ட ஜேடி கீழே வேலை செய்யற அத்தனை பேரும் கும்பிடுறாங்க. ஒரு ஆள் செத்து விட்டார். அப்புறங்க இல்லை, இதுல இவ்வளவுக்கும் காரணம் ஜேடி தான். அவர் சொல்ற காரியம் நம்ம மேல தப்பா ஏதோ போயிட்டு பாக்கெட்ல எடுத்து கொடுக்குமா, நீ போடுற போலியான கையெழுத்தாடா இத்தனை விவசாயிகள் தூக்கமாயிட்டு இருக்கிறான். டீ குடிக்க ஒரு 10 ரூபா காசு வழி இல்லாமல் ரோட்டில் அடிக்கிறான். கொடுக்குற அரசாங்கம் 10,000 ரூபாய் செலவு பண்ற கஷ்டம் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் பொறுக்கித்து விட்டு போன கேட்க மாட்டேன்னா கேட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே இந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தேவையில்லைன்னு சொல்லி மத்திய மாநில விவசாய அமைச்சருக்கு, பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு, இந்த லோக்கல்ல இருக்க எம்எல்ஏவுக்கு எல்லாருக்கும் லெட்டர் கொடுக்குற 5000 ஸ்கீம் வேண்டாம், இது விவசாயிகளை பாதிக்கும், எங்களுக்கு என்ன கொடுக்கணும் நினைக்கிறார் டேரக்டா கொடுத்துன்னு சொல்லியும் இந்த யாரும் கண்டுக்கவே இல்லை. யாரு மாவட்டத்தில் ஓட்டு போட்டு கேட்கிற தமிழ் எம்எல்ஏ, மாவட்டத்தில் அதிகாரிகள் யாருமே கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு பாதிக்கப்பட்டு இந்த ரோட்டில் அடிக்கிற காலத்தையும் நம்ம மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும்னு நினைக்கிறார். செய்ய வேண்டும் நினைக்கிறப்ப அதுக்கு ஒத்துழைப்பு தர்றதுக்கு யார் வேளாண்மை துறையும் காப்பீடு நிறுவனம் மறுக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, அடுத்த வாரத்தில் வேளாண்மை துறை அமைச்சரும் ஆணையரும் வரா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஏதாவது முடிவு ஏற்படும்னு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நம்ம ரோட்டை நடுத்தர நிற்க வச்ச மாவட்ட சேகரையா, மாவட்ட வேளாண்மை துறை ஐயர் சேகரையா உரிய நடவடிக்கை எட்டி ஒரு வாரம் எடுக்காமல் அவர் ஃபோட்டோவை போட்டு அவருக்கு பாடை கட்டி ஊருக்கு தப்படிச்சு லோன் அடிச்சு அடிச்சுடுவோம். நான் உங்களோட இருந்தவருக்கு விட்டுட்டே தேட மாட்டேன், உயிரே போனாலும் சரி. அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் ஃபோட்டோவை விட்டு பாடை கட்டி ஊரா தூக்கிட்டு வந்து கடந்த பூரா நாரடிக்காம நான் மட்டும் சாக மாட்டேன் என்று கூறி வாய்ப்பு கொடுத்து நன்றி, வணக்கம். விவசாயிகளுடைய இந்த சாலை மறிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடைபெறுகின்ற இந்த போராட்டம் என்பது
கடந்த ஜனவரி மாதம் 6, 7, 8, 9 தேதிகளில் பெய்த கனமழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் வந்தார், ஜேடிஏ வந்தார், அதிகாரிகள் வந்தார்கள், அமைச்சர் பெருமக்கள் வந்தார்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு மாநில அரசு நிவாரணம் அறிவித்து இருப்பதாக சொன்னார்கள். 9,82,00,000 ரூபாய் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ? ஜனவரி மாசம். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் மாசத்துல இருக்கோம். ஆனா இதுவரை அந்த நிவாரணம் வந்ததா வரலையா? வந்திருந்த அந்த பணம் என்னாச்சு? வரலன்னா மாவட்ட நிர்வாகம் அவர்கிட்ட கேட்டா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதுவரைக்கும் கிடைக்கல. எப்ப கிடைக்க போகுது? நிவாரணம் என்பது எதுக்கு? பாதிக்கப்பட்டவனுக்கு உயிர் குறைச்சி இருக்கணும், அதுக்காக தான் நிவாரணம். ஆனால் 9 மாதமா கடந்த பிறகு கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கல. இரண்டாவது இன்சூரன்ஸ். நேற்று கலெக்டர் ஆபீஸ்ல கூட்டம் நடத்தியெல்லாம் சொன்னாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க. கலெக்டரே கேட்கிறார் கேள்வி. என்ன கேட்கிறாருன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை நான் சென்று பார்த்தேன், புகைப்படம் எடுத்தோம், பாதிக்கப்பட்டது உண்மை என்று மாவட்ட ஆட்சித்தலைவராக நான் சொல்றேன். இப்போ மாநில அரசுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருப்போம். இந்த பாதிக்கப்பட்ட பகுதி விவசாயிகளுக்கு, கிராமங்களுக்கு இன்சூரன்ஸ் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு கலெக்டர் நேரடியாக இன்சூரன்ஸ் கம்பெனிய அந்த அலுவலரை கேட்கிறார். அப்ப அந்த அலுவலர் சொல்றார், நீங்க அனுப்பிச்ச அந்த கிராமத்துக்கு இதுல பட்டியல் இல்ல சார் அப்படின்றார். இப்ப திரும்ப கலெக்டர், பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நான் சாட்சியா? நான் சாட்சி. நீ அவங்களுக்கே இன்சூரன்ஸ் தரலன்னா யாருக்கு கொடுக்க போற கேள்வி கேட்கிறார். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான சொல்றான், அந்த கார்பரேட் கம்பெனி மேலால எங்களுக்கு சில வழிகாட்டுதல் இருக்குதியா, அதன்படிதான் கொடுப்போம். என்னென்ன வழிகாட்டுதல் கேட்டா, நாம இந்த வருஷம் பிரீமியம் கட்டினாக்கா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கு முன்னாடி 7 வருஷம் எவ்வளவு அறுவடை நடந்துச்சு, அதுல பாதிக்கப்பட்டது எவ்வளவு, நல்லா விளைஞ்சது எவ்வளவு, இதெல்லாம் ஆவரேஜ் எடுத்து இந்த வருஷம் எவ்வளவு விளைஞ்சதுன்னு அதை விட கம்பேர் பண்ணி இதெல்லாம் கழிச்சு அதுல வந்தாதான் கொடுப்போம். அதன்படி எந்த கணக்குப்படி, எந்த வழிகாட்டுதலின்படி நீங்க பார்வையிட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எங்களால் இன்சூரன்ஸ் தர முடியாதுன்னு ஓப்பனாவே சொல்றான். அப்ப இன்சூரன்ஸ் என்பது, பயிர் காப்பீடு என்பது யாருக்கு? நம்ம மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஆண்டு 9,87,00,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருக்கோம். 9,87,00,000 ரூபாய் விவசாயிகிட்ட பிரீமியத்தை வாங்கிட்டு அவன் இன்னைக்கு 5,10,00,000 ரூபாய் நான் இன்சூரன்ஸ் காப்பீட்டு தொகை இழப்பீட்டு தருகிறேன் என்று அறிவித்திருக்கான். அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி பயிர் காப்பீடு என்பது யாருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிடையாது. ஏசி அறையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி முதலாளிக்கு இந்த ஆண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் 5 கோடி ரூபாய் லாபம் என்று சொன்னார். பயிர் காப்பீட்டு நிறுவனம் என்பது, பயிர் காப்பீடு என்பது யாருக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த கொள்கையை மாற்ற வேண்டாமா? அரசு கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காகவே, விவசாயிகளை மொட்டையடிப்பதற்காகவே பயிர் காப்பீட்டு திட்டம், அதுக்கு வேற பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். யாரா ஏமாத்துறீங்க? இப்படி விவசாயிகள் ஒவ்வொரு விதத்திலும் பாதிக்கப்பட்டா, இங்க டிராக்டர் வருதுன்றாங்க, மண்ணோட்டி வருது, கடப்பாறை வருது, இதெல்லாம் தேவையான விவசாயிகள் பயிர் கேட்டா பொறியியல் துறையில தரமாட்டான். யாரு வேணுமோ? எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன். எதுக்கு? மம்முட்டி வாங்குறதுக்கு. எம்எல்ஏ அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு மண்வெட்டிய மாநில வாங்குறதுக்கு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன். டிராக்டர் வேணும்னா அமைச்சர் எம்ஆர்கே கையெழுத்து போடணுமா? என்ன விவசாயிகள் பேர்ல விவசாயம் பணம் கொடுக்கணுமா? அப்பதான் கையெழுத்து போடுவாங்களா? இதுதான் அப்படி இருக்குது நம்ம விவசாயிகள் நிலைமை. தொடர்ந்து போராடி இருக்கோம். போராடாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது என்பதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸ் பண்றதுக்கே வேண்டுமா? இன்சூரன்ஸ் தேதி அறிவிச்சிருவோம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் மாலை 4 மணிக்குள் கட்டணும்னு எல்லா இடத்துலயும் ஏகப்பட்ட கூட்டம் நிற்கும். சிஸ்டம் வேலை செய்யலாமா? ஆனா பாதிக்கப்பட்டு 9 மாசம் நினைச்சு இதுவரைக்கும் கூட நிவாரணம் எடுக்க பற்றில்லாத துப்பில்லாத கார்பரேட் கம்பெனிகள் விவசாயிகளை இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்படி நொந்து போன 50
விட்டார்கள் விவசாயிகள். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அதிகாரி கட்டணத்துல 3 மணி நேரம். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட விவசாயி என்ன சொல்றாரு? அன்பாளர் அவர் ஒரு விவசாய சங்கத்துடைய தலைவர் மட்டுமல்ல, அவரே நேரடியாக பாதிக்கப்பட்ட விவசாயி. பராசக்தி படத்துல வரும்ல, நானே பாதிக்கப்பட்ட ஒரு வசனம், அதே மாதிரி நேரடியாக அம்மன் பாதிக்கப்பட்டவர். அவர் சொல்றார், 3 மணி நேரம் விவசாயிகளை காக்க வைத்து அவமானப்படுத்தி விட்டார்கள். அந்த அமைச்சரும் வந்து பார்க்கல, இந்த கலெக்டரும் வந்து பார்க்கல, ஒருத்தனும் பதில் சொல்லல. இதுதான் சொன்னது, ஒருத்தனும் பதில் சொல்லல. இதுதான் சொன்னார் அந்த விவசாயி. இன்னைக்கு என்ன ஒரு மேல வழக்கு? பிஎன்எஸ் இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆள் தூக்கி சட்டம், 3 சட்டம், அந்த சட்டங்களை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிஎன்எஸ் சட்டத்தின்படி செக்ஷன் 33 செக்ஷன் 36 இன் கீழ அவர் மேல வழக்கு. என்ன நான் கேட்கிறேன், ஏன் அவன் இவன் என்று சொல்லுவது தவறா? நான் கேட்கிறேன் உங்களை, ஏன் கடவுளையே தூக்கப்பட்டு உடைக்க மனிதன் பிரதமரை விமர்சனம் பண்ணலையா? முதலமைச்சரை விமர்சனம் பண்ணலையா? மந்திரிகளை விமர்சனம் பண்ணலையா? ஏன் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வச்சிருக்காரு சீமான், சீமான் பேசாத பேச்சையா அன்பழகன் பேசிட்டாரு. நான் கேட்கிறேன், சீமான் பேசாத பேச்சையா ஒரு அன்பழகன் பேசிட்டாரு. எதுக்கு வழக்கு? எதுக்கு வழக்கப்படுவீங்களா? நீங்க யாரு உள்ள தள்ளுவீங்களா? நான் கேட்கிறேன், இந்த மாவட்டத்தில் எங்களை பொறுத்தவரை மரியாதைக்கு உரிய 2 அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஒருவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், இன்னொருத்தர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். 2 பேருமே நாங்கள் மிகுந்த மரியாதையை வைத்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் ஒரு விவசாயியின் மீது அப்பட்டமாக பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது முழுக்க பொய் வழக்கு. முருகா என்ன காப்பாத்துறான்னு சொல்லலையா? அப்ப முருகனை அவமானப்படுத்துறான்னு அர்த்தமா? ரஜினி சூப்பரா நடிச்சிருக்காமா சொல்லலையா? அப்ப ரஜினியை அவமானப்படுத்துறான்னு அர்த்தமா? நான் கேட்கிறேன், எவனும் வந்து பாக்கல என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா நீங்க பொய் வழக்கு போடுவீங்க. காவல்துறை அதிகாரி சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரணைக்கு கூப்பிடுவாரு. அதை 10-15 கண்டிஷன் போட்டிருக்கான். வேகமா கூட மூச்சு விட்டா கூட கைது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அதான் பிஎன்எஸ் சட்டம். அந்த சட்டத்தின்படி நீங்கள் விவசாயியை கைது செய்திருக்கிறீர்கள். இங்க கூடி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பிஎன்எஸ் சட்டம் வந்த பிறகு இந்தியாவிலேயே முதலாக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு விவசாயியின் மீது என்று சொன்னார். அதே போல அன்பழகன் மீது மயிலாடுதுறை காவல்துறை தான் அந்த வழக்கு போட்டிருக்கு. இது இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு அவமான சின்னமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடைய டெல்லியில் இருந்து இன்னைக்கு தொலைபேசி தொடர்பு கொள்றாங்க. வழக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க. அந்த வழக்கை விடக்கூடாது. எஸ்கேஎம் இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அகில இந்திய விவசாயிகள் சங்கம் இந்தியா முழுவதும் அன்பழகன் மீது போடப்பட்டிருக்கின்ற பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு கண்டனத்துக்கு உரிய மாவட்டமாக மாவட்ட அதிகாரிகளாக மயிலாடுதுறை மாவட்ட அதிகாரிகள் மாறி இருக்கிறார்கள்.